Hi students, welcome to Mahimax. 11th standard exercise number 3.4 la 25th sum pakrom. If theta plus phi is equal to alpha and tan theta is equal to k tan phi, then prove that sin theta minus phi is equal to k minus 1 by k plus 1 into sin alpha. இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. சொல்யூஷன் நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். given information theta plus phi is equal to alpha. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, tan theta is equal to k tan phiன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது அவங்க கொடுத்துருக்க ரெண்டாவது இன்ஃபர்மேஷன். நமக்கு k எடுத்துக்கலாமா, k is equal to tan theta by tan phi அப்படின்னு எழுதிக்கலாமா. எழுதிக்கிட்டு இப்போ பாருங்கள், ஒரு k plus 1 by k minus 1 k minus 1 by k plus 1 கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம் பாருங்கள். k is equal to tan theta-வை sin theta by cos theta-ன்னு எழுதிக்கலாமா. sin theta by cos theta-ன்னு எழுதிக்கலாம். அதே மாதிரியே இந்த tan phi-யை sin phi by cos phi அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போது நம்ம k-ஓட வேல்யூ எழுதிக்கிட்டோம். சரிங்களா, k-ஓட வேல்யூவை எழுதிக்கிட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு k plus 1 is equal to, இங்கே பாருங்கள், இது sin theta by cos theta into இது ரெசிப்ரோக்கலில் மாறிடுமா, into cos phi by sin phi கிடைக்குமா. இது எப்படி எழுதலாம் பாருங்கள், sin theta into cos phi by cos theta into sin phi. இது எதோட வேல்யூனா k-ஓட வேல்யூ. நமக்கு தேவை k plus 1 k minus 1 by k plus 1, அது அப்படியே எடுத்துக்கலாம். k minus 1 by k plus 1 அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், k-ஓட வேல்யூ sin theta into cos phi by cos theta into sin phi minus 1 is whole divided by sin theta into cos phi by cos theta into sin phi plus 1. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா, கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா. கிராஸ் மல்டிபிள் பண்ணால் sin theta into cos phi, கிராஸ் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் cos theta into sin phi is divided by cos theta into sin phi கிடைக்குமா. ஹோல் டிவைடட் பை இதையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ sin theta into cos phi கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் cos theta into sin phi is divided by cos theta into sin phi நமக்கு கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாமா. cos theta sin phi cos theta sin phi நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி என்ன இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், sin theta cos alpha sin alpha cos beta cos alpha sin beta. அப்போ இது எப்படி இருக்குது, sin theta minus phi அந்த மெத்தடில் இருக்கா. equal to sin theta minus phi is divided by sin theta plus phi. இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது, மற்றபடி ரெண்டுமே சேம் தான். sin theta cos alpha minus cos theta sin phi அந்த வேல்யூவில் தான் இருக்குது. ஸோ இஸ் ஈக்குவல் டு k minus 1 by k plus 1. நமக்கு தான் theta plus phi வந்து நமக்கு ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ sin theta minus phi is divided by sin alpha is equal to k minus 1 by k plus 1. இது அப்படி ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாமா. கொண்டு போயிட்டா நமக்கு கொடுத்துருக்கிறது கிடச்சிடும். ஸோ sin theta minus phi is equal to k minus 1 by k plus 1 into sin alpha is equal to RHS, hence prove அப்படின்னு எழுதிக்க வேண்டியதான். சரிங்களா, இதோட எக்ஸசைஸ் நம்பர் 3.4 நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 3.5 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.